Hello friends and subscribers, welcome to Tamil Well YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல WBBL உமன்ஸ் பிக் பேஸோட சேலஞ்சர் ரவுண்ட். இந்த சேலஞ்சர் மேட்ச் வந்து யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிஸ்பேன் ஹீட்டுக்கும் சிட்னி தண்டர் உமன்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் பிரிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேலஞ்சர் ரவுண்ட்ஸ்ல வின் பண்றவங்க ஃபைனலுக்கு வருவாங்க. ஃபைனல்ல வந்து மெல்போர்ன் ரெனகேட்ஸ் உமன்ஸோட பிளே பண்ணுவாங்க. ஸோ இதுல லாஸ் ஆகிறவங்க இந்த சீரீஸ் விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ இதுதான் இதுக்கான ஒரு ஆப்ஷன். இப்போ இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த டெலகிராம் சேனல்ல லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய இந்த பாப் ஆப்ஷன் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன், இந்த குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன், ஸோ இதெல்லாம் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப். இதுல டிடிஎஸ் சார்ஜஸ் பிடிக்கிறது இல்லை, ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிக்கிறது இல்லை, இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளா இருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கு முன்னாடி என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசனை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். ஸோ மறக்காம எல்லாரும் XL11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் 29 நவம்பர் மதியம் 1:45 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆலன் பார்டர் ஃபீல்ட் பிரிஸ்பேன்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ பிரிஸ்பேனோட ஹோம் கிரவுண்ட்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் இங்க ஆவரேஜான ஸ்கோர்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 155ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. கடைசியா விளையாண்ட 5 T20 மேட்ச்ல இங்க வந்து 155ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. இங்க இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்விங் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கூட இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலுக்கு சப்போர்ட் பண்ணும். மிடில் ஓவர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா டாமினேட் பண்ணுவாங்க. யூஸ்வலாவே உமன்ஸ் மேட்ச்னா ஸ்பின்னர்ஸ் தான் பயங்கர டாமினேஷன் இருக்கும். இந்த வெனோல ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸா இருக்கு ஃபாஸ்ட் பாலர்ஸை கம்பேர் பண்றப்போ. அதுக்கு தகுந்த மாதிரி மொத்தம் 57 விக்கெட்ஸ் போயிருக்கு இந்த கடைசியா விளையாண்ட 5 T20ல. அதுல 25 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸும் 32 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸை கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கு இந்த வெனோவை பொறுத்த வரைக்கும். நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கா இருக்குங்க. ஒரு 155ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 145 ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான் இந்த வெனோவை பொறுத்த வரைக்கும். இப்போ ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிஸ்பேன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் ரெட்மேன் அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் ஜெமிமா ரோட்ரிக்ஸ், சார்லி நாட், ஜெஸ் ஜோனசன், லாரா ஹாரிஸ், லாரன் வின்ஃபீல்ட் ஹில், லக்கி ஹாமில்டன், நிக்கோல் ஹென்காக், ஷிகா பாண்டே, தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் பெர்சன். ஸோ இது வந்து பிரிஸ்பேன் ஹீட் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் சிட்னி தண்டர் உமன்ஸ், சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் சமரி அத்தப்பட்டு அண்ட் ஜார்ஜியா போல் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அதுதான் லிச்ஃபீல்ட், டைலியா வில்சன்ஸ் அவங்க தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. அதுதான் ஜார்ஜ் ஆடம்ஸ், லியார்ட், சமி ஜோஸ் ஜான்சன், ஹெனா டார்லிங்டன், டி பேச்சல், சாம் பேட்ஸ் அண்ட் இஸ்மாயில். ஸோ இது வந்து சிட்னி தண்டர் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன். கிராண்ட் லீக்ஸ்க்கு யார் யாரை பிக் பண்ணலாம், ஸ்மால் லீக்ஸ்க்கு யார் ரொம்ப ஆப்டா இருப்பாங்க, கிராண்ட் லீக்ஸ்க்கு யாராவது டிஃபரன்ஷியல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டெப்தா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிட்னி தண்டர் உமன்ஸை பார்த்துருவோம். ஸோ சிட்னி தண்டர் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஷமாரி அத்தப்பட்டு, தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹென்னா டார்லிங்டன், தென் இஸ்மாயில். இந்த 3 பேருமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 85% அபியூசஸ் வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி சாம் பேட்ஸ், ஸோ அவங்களும் 85% அபியூசஸ் வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த 4 பேருமே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ ரொம்ப ரொம்ப குட்டா இருக்கு எல்லாருக்குமே. ஸோ பர்டிகுலரி ஹென்னா டார்லிங்டனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ், அந்த 20வது ஓவர் அவங்க தான் போல் பண்றதுனால அந்த ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ் இருக்கும். தென் பேட்டிங்ல பேபி வந்தாலுமே ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டியும் அவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ என்ன டார்லிங்டன் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. சாம் பேட்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாவே எல்லா மேட்சுமே மினிமம் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் மட்டும் விக்கெட் எடுக்கல, கொஞ்சம் எக்கனாமிக்கலா பால் பண்ணிட்டாங்க. பட்
இவங்களை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலர், பவர் பிளேலேயே கூட பவுல் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்டை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜியா ரெட்மேனி, கிரேஸ் ஹாரிஸ் ரெண்டு ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் இருக்காங்க. கிரேஸ் ஹாரிஸ் மேபி ஒரு இன்சியலாவே வந்து பாத்தீங்கன்னா சாம் பேட்ஸ் கிட்ட ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிரேஸ் ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சூப்பர்வா ஆடிடுறாங்க, பட் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அந்த வகையில சாம் பேட்ஸ், கிரேஸ் ஹாரிஸ் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இன்சியலா பவர் பிளே இருப்பதற்கு சான்சஸ் இருக்கும். தென் அது மட்டும் கிடையாது, சாம் பேட்ஸ் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட டர்ன் இங்க நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இந்த வெனு கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனு ஃபாஸ்ட் பால்ஸை கம்பேர் பண்ற போறப்போ. ஸோ சாம் பேட்ஸ் மேபி கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் எக்கனாமிக்கலாவும் போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்கு. மினிமம் ஒரு விக்கெட் தென் எக்கனாமிக்கல் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வச்சு அவங்க அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கு. இஸ்மாயில் தென் டார்லிங்டன், இந்த ரெண்டு பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடியவங்க. இன்சியலா பவர் பிளேலேயே வந்து பாத்தீங்கன்னா இஸ்மாயில் நல்ல ஸ்விங்கோட இப்ப இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லயே ஒரு ரா ஃபேஸ்ல நல்ல வேகத்துல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்னா அது இவங்க மட்டும்தான். ரொம்ப வேகமா பவுல் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஒரு நல்ல பவுன்சர்ஸ்லயுமே பவுல் பண்ணுவாங்க. ஒரு உமன்ஸ்ல நல்ல பவுன்சரோட நல்ல வேகத்துல பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இவங்க தான். ஸோ நாட் ஓன்லி இவங்க ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவங்களை நிறுத்திட வேண்டாம், இவங்க ஒரு சூப்பர்வான ஒரு ஃபீல்டரும் கூட. நல்ல இடத்துல வந்து அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும், கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷனும் வந்து இருக்கும். ஒரு சூப்பர்வான ஒரு பிளேயர் அவங்க. இஸ்மாயிலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்க அந்த ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு அவங்க பாயிண்ட்ஸை கொண்டு வந்துருவாங்க. தென் அந்த பவர் சோர்ஜ் ஓவர்லாம் வந்து அவங்க பவுல் பண்றப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இஸ்மாயிலை பொறுத்த வரைக்கும். இப்போ பவர் சோர்ஜ் அப்படின்னா பேட்டிங்கான ஒரு ஆப்ஷன், பேட்டிங் பவர் பிளே. அதுல எப்படி விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்கும்னா, இப்போ நார்மலா ஒரு ஓவர் அப்படின்னு வச்சுக்கோமே, தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணிட்டு மீதி ரொட்டேட் ஆடிட்டு போயிருவாங்க. இதே பவர் சோர்ஜ் அப்படிங்கிறப்போ ஒரு பேட்ஸ்மேன்ஸுக்கு ரொம்பவே பேட்டிங் பவர் பிளே, நல்ல ஒரு ஸ்கோர் 2 ஓவர் தான், கொஞ்சம் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்ட்டு எல்லா பாலையும் அடிச்சாட போவாங்க. அந்த மாதிரி எல்லா பாலையும் அடிச்சாடுறப்போ இவங்களோட ஓவர்ல விக்கெட் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில இஸ்மாயில் மினிமம் ஒரு விக்கெட் தென் எக்கனாமிக்கல் தென் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் அப்படிங்கிறப்ப இவங்க ரொம்பவே இம்பார்ட்டன் ஆயிடுறாங்க. சாம் பேட்ஸை பத்தி ஆல்ரெடி பார்த்துட்டோம், அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் போத் இன்னிங்ஸ்லுமே. டார்லிங்டன் அண்ட் பேச்சல் இந்த ரெண்டு பேரை பாக்குறப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டார்லிங்டன் பர்சன்டேஜா கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறப்போ போத் இன்னிங்ஸ்லுமே எல்லாரும் ட்ரை பண்ணிருப்பாங்க. நான் பர்சனலி போனேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டனோ அல்லது வைஸ் கேப்டனோ கூட நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். செகண்டா போல் பண்றப்போ நான் 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து வச்சுக்குவேன். அதே மாதிரி பேச்சல் பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ மேபி ரொம்பவே இம்ப்ரெசிவாகவும் இருப்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டாகவும் இருப்பாங்க. செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா மினிமம் 2 ஓவரும் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் தாங்க அவங்க பவுல் பண்ணுவாங்க செகண்டா பவுல் பண்றப்போ. தென் மீதி இருக்க ஓவர்ஸை வந்து ஜார்ஜ் ஆடம்ஸ் இந்த மேட்ச் வந்து பவுல் பண்ணுவதற்கு சான்சஸ் இருக்கு. பர்டிகுலர்லி அவங்க செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களோட 4 ஓவர் மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அந்த ஃபேண்டசி டீம்ல கொண்டு வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கும். ஸோ அந்த வகையில பவுலர்ஸ்ல இஸ்மாயில், சாம் பேட்ஸ், டார்லிங்டன் அண்ட் அத்தப்பத்து இந்த 4 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 பேருமே 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடியவங்க. அதுல அத்தப்பத்து, சாம் பேட்ஸ் அண்ட் இஸ்மாயில் 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட். டார்லிங்டன் கிட்டத்தட்ட எல்லாருமே போத் இன்னிங்ஸ்லயுமே கொடுத்துருப்பாங்க. உங்க ஸ்மால் லீக்ஸ்ல மஸ்ட் ட்ரை, கிராண்ட் லீக்ஸ்ல விட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பாருங்க. பட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா உங்களோட ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் ஒரு வைஸ் கேப்டனா கூட நீங்க டார்லிங்டனுக்கு வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அப்படியே பேட்டிங் ஆர்டருக்கு வந்துருவோம். ஸோ பேட்டிங் அண்ட் பவுல் ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூட் அர்த்தம் அப்படிங்கிறப்போ அவங்க ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாயிண்ட்ஸ் கொண்டு வந்துருவாங்க. பர்டிகுலரி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா நீங்க ஒன் கிராண்ட் லீக் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்களுக்கு. ஜார்ஜியா பவுலை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் மேட்ச்லயே சொல்லியிருந்தோம், ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சமே கஷ்டப்படுறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப சூப்பர் ஆடிடுவாங்க. பட் முதல் 4 ஓவர் ஃபாஸ்ட் பவுலரா போட்டாங்கன்னா அந்த 4 ஓவருக்குள்ளே இவங்க வந்து 30 ரன் வரைக்குமே அடிச்சிருவாங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப அழகா ஆடுறாங்க, நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் இன்டென்ட்டோட ஆடுறாங்க. ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, இந்த ஸ்பின்னர்ஸோட டர்ன்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு மாதிரி இன்சியலா பவர் பிளேல அவங்களுக்கு அகைன்ஸ்டா பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர் யாரும் இல்லை. ஹென்காக், ஷீகா பாண்டே, லக்கி ஹாமில்டன் இப்படி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் தான். மேபி ஜார்ஜ் இந்த மேட்ச் அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப சூப்பர்வா ஆடக்கூடியவங்க. பர்டிகுலர்லி செகண்டா பேட் பண்ண போறாங்க, சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜார்ஜ் ஒரு டிஃபரன்ஷியல் பிக் அவங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு வந்து இருப்பதற்கு சான்சஸ் வந்து ரொம்ப 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 அதிகம். ஸோ லாஸ்ட் மேட்ச் டைலர் வில்சன் வந்து கொஞ்சம் 1 வரைக்கும் வந்தாங்க. மேபி இந்த மேட்ச் கூட அப்படி ஆட வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. விக்கெட் கீப்பர் வேற பண்றாங்க.
இப்போ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர் ரெட்மைனே அவங்கள தான் வந்து கிட்டத்தட்ட 90% ஆஃப் யூசர்ஸ் ட்ரை பண்ணிருப்பாங்க. தாலியா வில்சன் வந்து மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் பெருசா கன்சிடர் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் தாலியா வில்சன் மேபி செகண்டா பேட் பண்ண வராங்கன்னா அவங்க ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ரெட்மைனேவோட பேட்டிங் வந்து கொஞ்சம் போரா தாங்க இருக்கும். ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஒரு பெரிய ஸ்கோர் ஆனாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங்ல பெருசா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கல. பவர் பிளேலயே வந்தாலுமே பெருசா அவங்களுக்கு பேட்டிங்ல இருந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் ஒன்றும் வரல. தாலியா வில்சன் ரெட்மைனே ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இருக்காங்க பேட்டிங்ல. விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ரெண்டு பேருமே சேமாவே தான் கிடைக்குது. ரெண்டு பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் வரதான் வாய்ப்பு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்ப யாரு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டீங்கன்னா மேபி ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். தாலியா வில்சன் ஒரு டிஃபரன்சியல் பிக்கா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு ஆப்டா இருப்பாங்க. லிட்ச்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கொஞ்சம் ஆவரேஜா தாங்க இருக்கு இந்த டீமுக்கு அகைன்ஸ்டா. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருந்தாலுமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்கிட்ட கொஞ்சம் விக்கெட்ஸ் விடுறாங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் டீம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுல லக்கி ஹாமில்டன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், தென் ஜஸ்ட் ஜோனசன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காங்க. இந்த ரெண்டு பேர்த்திட்ட இருந்து மேபி அவங்களோட விக்கெட் கொஞ்சம் ஏர்லியரா விடுவதற்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கொஞ்சம் நீங்க டிஃபரன்சியல ட்ரை பண்றதா இருந்தா நீங்க லிட்ச்ஃபீல்டுக்கு பதிலாக நீங்க ஜார்ஜியா வோல் வந்து கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ஸ்ல லிட்ச்ஃபீல்டு ஓகே பெட்டர் ஆப்ஷன், ஏன்னா எல்லாரும் அவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு சேஃபா மூவ் பண்ணிடலாம். கிராண்ட் லீக்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபரன்சியலா ட்ரை பண்ணி பாருங்க. அது இல்லாம இந்த மேட்ச் வந்து சார்லி நாட் அவங்க வந்து மினிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ரீசன் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஆப்போசிட் டீம்ல வந்து லிட்ச்ஃபீல்ட் தென் அத்தபத்து இப்படி 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால சார்லி நாட் இந்த மேட்ச் வந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஓவர் கொடுக்க சான்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி மேட்சஸ் எல்லாம் ஓவர் கொடுக்கல அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிருப்பாங்க. இந்த மேட்ச் கிராண்ட் லெக்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனா வந்து சார்லி நாட் வந்து இருப்பாங்க. இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ்ல நம்ம 4 பேர் சொன்னோம். இஸ்மாயில், சாம் பேட்ஸ், டார்லிங்டன், அத்தபத்து இந்த 4 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜார்ஜியாவோ லிட்ச்ஃபீல்ட் இருந்து எனி ஒன் பர்சனலி நான் சேஸ் பண்ண போறாங்கன்னா ஜார்ஜியாவோக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, ஃபாஸ்ட் பால்ஸ் ரொம்ப சூப்பராக ஆடிடுறாங்க. அதே மாதிரி தாலியா வில்சன் விக்கெட் கீப்பர்ல வந்து நீங்க கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் இந்த ஜார்ஜ் ஆதம்ஸ் இவங்கள எந்த மாதிரி டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க, பவுல் வந்து செகண்டா பவுல் பண்ண போறாங்க சிட்னி தண்டர் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ஜார்ஜ் ஆடம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன காரணம்னா பேட்டிங்ல வந்து ஒரு மினிமம் 10 இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ. தென் பேச்சல் இருந்து ஒரு 1 or 2 ஓவர் அவங்க வந்து போல் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட்ல பாக்குறப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் ரொம்ப லோ பர்சன்டேஜ் அவங்கள ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்து விட்டுரும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நீங்க ஜார்ஜ் ஆடம்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ஸ்ல. ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப ஆப்டா இருக்க மாட்டாங்க, கிராண்ட் லீக்ஸ்க்கு சூப்பரான பிக்கா இருப்பாங்க. இப்போ பிரிஸ்பேன் ஹீட் இந்த டீம்ல ரொம்பவே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஆப்ஷன்ஸும் பார்த்துருவோம். ஷீகா பாண்டே, ஹென்காக், தென் லக்கி ஹாமில்டன் இந்த 3 பேருமே இந்த டீமோட ஒரு பேக் போனா இருக்காங்க ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல. ஸோ இதுல நம்ம வந்து ஹென்காக்கை வந்து ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வச்சிடலாம் போத் இன்னிங்ஸ்லுமே. என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்னா இந்த டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாங்க, சேம் டார்லிங்டன் மாதிரியான ஒரு ஆப்ஷன். தென் அந்த பவர் சோர்ஜ்லயுமே பவுல் பண்றாங்க, விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்கு. மேட்சுக்கு மேட்ச் மினிமம் அந்த ஃபேண்டசி டீம்ல வர்றதுக்கான அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவங்க எடுத்துடுறாங்க. ஓகே, அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. இந்த லக்கி ஹாமில்டன் தொடர்ச்சியா எல்லா மேட்சுமே மினிமம் 2 விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. பர்சனலி லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் வரைக்கும் எடுத்தாங்க. இந்த மேட்ச் அவங்க அந்த அளவுக்கு எடுப்பாங்களா அப்படிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். லாஸ்ட் மேட்ச் இந்த ஓவர் கொடுத்துட்டு வர்றப்போ இவங்களுக்கு வந்து ஓவர் கொடுக்குற சமயத்துல பவர் ஷோர்ஜை எடுத்துட்டாங்க. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷீகா பாண்டே, ஹென்காக் அவங்க 2 பேருக்கும் இந்த பவர் ஷோர்ஜ்ல ஓவரை கொடுத்துட்டாங்க. ஸ்லாக் ஓவர்ல போல் பண்றதுக்கான வாய்ப்பு ஹாமில்டனுக்கு கிடைச்சிருச்சு. கிட்டத்தட்ட 18-19 ஓவர் வந்து ஓவர் போடுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு ஓவர் போட சான்சஸ் கிடைச்சு. இந்த ஒரே ஓவர்ல 2 சம்திங் 2 3 விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. அப்போ முழு 20 ஓவருமே நடந்த மேட்சஸ் எல்லாத்துலயுமே இவங்களோட ஓவர் அந்த 15 ஓவருக்குள்ளேயே மோஸ்ட்லி முடிஞ்சிருது ஹாமில்டன். ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு தான் இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு இருக்க போகுது. ஹென்காக், ஷீகா பாண்டே 2 பேருமே இன்சியலா பவர் பிளேல வந்து ஷீகா பாண்டே பவுல் பண்றாங்க, ஹென்காக் பவுல் பண்றாங்க. பவர் சோர்ஜ்லயும் இந்த 2 பேர் தான் பவுல் பண்றாங்க. டெத் ஓவர்ஸ்ல ஹென்காக் தான் பவுல் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கு. டெத் ஓவரை பொறுத்த வரைக்கும் ஹென்காக், ஜஸ்ட் ஜோனஸ் இந்த 2 பேர் தான் பவுல் பண்றாங்க. அந்த 19வது ஓவரை வந்து ஹென்காக் பவுல் பண்றாங்க, 20வது ஓவர் வந்து ஜஸ்ட் ஜோனசன் பவுல் பண்றாங்க. ஸோ இந்த 2 பேருமே மஸ்ட் ட்ரை. ஷீகா பாண்டே பவர் பிளேல பவுல் பண்றதுனால அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு பிக்கா இருப்பாங்க. இந்த கிரேஸ் ஹாரிஸ் அண்ட் லக்கி ஹாமில்டன் இந்த 2 பேரை கம்பேர் பண்றப்போ மேபி ஓவர்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு 2 ஓவர்
நம்ம சார்லி நாட் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குங்கிற ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த வகையில லக்கி ஹாமில்டன் இருந்து அவங்க 3 ஓவர் பவுல் பண்ண சான்சஸ். தென் கிரேஸ் வந்து பாத்தீங்கன்னா பேர்சன் வந்து ஒரு 3 ஓவர் போல் பண்ண சான்சஸ். அந்த 2 ஓவர் வந்து சார்லி நாட் தான் போல் பண்ண போறாங்க. 4 ஓவர் ஹென்காக், ஷீகா பாண்டே, ஜஸ்ட் ஜோனசன் இந்த 3 பேரும் தான் வந்து அவங்களோட 4 ஓவரை போல் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. கிரேஸ் பேர்சன் இருந்து 1 விக்கெட்டும், லக்கி ஹாமில்டன் இருந்து நம்ம 1 விக்கெட்டும் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த 2 விக்கெட் எடுக்கிறவங்க இந்த ஃபேண்டசி டீம் வருவதற்கான சான்சஸை கொண்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம சார்லி நாட் 2 ஓவர் போல் பண்ண போறாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான 1 விக்கெட், 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள் அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன், தென் இன்ஃபார்ம் பேட்டர் அவங்க சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறப்போ மேபி பேட்டிங்ல இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ஃபீல்டிங்ல 1 or 2 கேச்சஸ் அப்படிங்கிறப்போ இவங்க வந்து ஒரு சூப்பரான பிக் உங்களோட கிராண்ட் லெக்ஸ்க்கு ஃபேண்டசி டீம் வருவதற்கான வாய்ப்பையும் அவங்க கொண்டு வந்துருவாங்க. இப்போ பேட்டிங்ல இன்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டீம்ல ஜெமிமா ரோட்ரிக்ஸ் மட்டும்தாங்க. ஃபியர்லெஸ் ஆடுறாங்க, எதை பத்தியுமே கவலைப்படுறது இல்லை. அதாவது ஒரு நேஷனல் டீமுக்கு ஆடணும் அப்படின்னா விக்கெட் போச்சுன்னா திரும்ப பின்னாடி வரவங்களுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் சொல்லி கொஞ்சம் பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடுவாங்க. இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை. ஒரு இதுக்காக ஆடிட்டு இருக்காங்க, ஒரு லீக்குக்காக ஆடுறாங்க அப்படிங்கிறதுனால எதை பத்தியுமே கவலைப்படுறதில்ல. வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட அவங்களோட ஹேண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரீயா ஆடுறாங்க. எதை பத்தியுமே கவலைப்படுறதுல யார் என்ன சொல்லுவாங்க எதை பத்தியுமே கவலைப்படாம ஹேண்ட்ஸ் ஃப்ரீயா ஆடுறாங்க. ரொம்ப 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 சூப்பர்வான ஷாட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுவும் இந்த எக்ஸ்ட்ரா கவர் ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர்வா ஆடுறாங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க, இன்ஃபார்ம்ல இருக்காங்க, எல்லாம் ஓகே. பட் அதே இன்டென்ட் எல்லா மேட்சுமே கை கொடுக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ எல்லாருமே பிக் பண்ணிருக்க கூறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80-85% ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்மால் லீக்ஸ்ல சேஃபான ஆப்ஷன் எல்லாம் ஓகே. கிராண்ட் லீக்ஸ்க்கு நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல எடுங்க, அதுதான் பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா அதே இன்டென்ட்டோட ஆடுறப்போ அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் இயர்லியா விக்கெட்ஸ் வருவதற்கான சான்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க கிரேஸ் ஹாரிஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிரேஸ் ஹாரிஸ் அகைன்ஸ்டா சாம் பேட்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு பேட்டில் தான். ஸோ அதில் அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னாலுமே அவங்க கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் வரும். அது மட்டும் கிடையாது, ஃபீல்டிங் பொசிஷன் ஜெமிமா ரோட்ரிக்ஸை கம்பேர் பண்றப்போ கிரேஸ் ஹாரிஸோட ஃபீல்டிங் பொசிஷன்லாம் அந்த லாங் ஆஃப்ல தாங்க இருக்கும். ஸோ இப்போ பேட்டிங்ல ஒரு 10 ரன் தான் அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 2 கேட்ச் பிடிச்சிட்டாங்கன்னா அதுல ஒரு 16 பாயிண்ட், அந்த 10 பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு 15 ஃபேண்டசி பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 ஒரு 30-35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அசால்ட்டா வந்துருவாங்க. ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுப்பதற்கான எடுத்த என்ன பாயிண்ட்ஸ் வருமோ அதை வந்து வெறும் 10 ரன் அடிச்சு இந்த லாங் ஆஃப்ல ஃபீல்டிங் நிற்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அந்த வகையில நீங்க கிரேஸ் ஹாரிஸ், ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 2 பேர்த்த கம்பேர் பண்றப்போ நான் பர்சனலி கிரேஸ் ஹாரிஸ்க்கு கொண்டு போறேன். பட் இன்ஃபார்ம் ஸ்மால் லீக்ஸ்ல ஓகே ரோட்ரிக்ஸ் அதே இன்டென்ட்டோட அதே அக்ரெசிவ்ல ஆடுறப்போ மேபி ஏர்லியரா அவுட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது தான் என்னோட ஒரு இது. ஸோ அதனால நான் ஜெமிமா ரோட்ரிக்ஸை வந்து நான் வந்து 50-50 ஆப்ஷனை கொண்டு போய் நான் பர்சனலி பிக் பண்ணல. ஸோ அவங்களோட இன்ஃபார்ம் அவங்கள பத்தி சொல்லிடுறேன். அவங்க இன்ஃபார்ம் நல்ல பிளேயர், நல்ல ஷாட்ஸ் வச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்னேன், ரொம்ப ஹேண்ட்ஸ் ஃப்ரீயா ஆடுறாங்க, இதை பத்தி கவலைப்படாம ஆடுறாங்க. அது மேபி ஒரு மைனஸா போவதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதுதான். ஸோ சார்லி நாட் நான் மஸ்ட் ட்ரையா கொண்டு போவேன். ஜஸ்ட் ஜோனசன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெத் ஓவர்ல அவங்க தான் பண்றாங்க. 20வது ஓவர் 3 ஓவர்ல விக்கெட்டே விட மாட்டேங்குது. இந்த கடைசி ஓவர் 20வது ஓவர்லேயே வந்து 2-3 விக்கெட் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஃபேண்டசி டீமோட கேப்டனாவே அவங்க வந்துடுறாங்க. தென் பேட்டிங்லயுமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஒரு டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆச்சுன்னா அவங்க ஒரு பக்கம் ஆங்கிள் ஹோல் போட்டு நின்று கடைசி வரைக்கும் கொண்டு போய் மேட்ச் அவங்க ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு கேப்டன், வைஸ் கேப்டன், பர்டிகுலர்லி அவங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ணாங்கன்னா அவங்க தான் உங்க டீமோட கேப்டன், வைஸ் கேப்டனுக்கு கேப்டனுக்கு ரொம்ப ஆப்டா இருப்பாங்க. மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் போலிங்னா அவங்களுக்கு கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு நீங்க கேப்டன் ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். அதே மாதிரி ரெட்மைனை பத்தி ஆல்ரெடி சொன்னோம், இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. பேட்டிங்ல தாலியா வில்சன், தென் ரெட்மைன் 2 பேத்துக்குமே ஒரே மாதிரி கான்ட்ரிபியூட் தான் வருது. பட் கொஞ்சம் அட்வான்டேஜ் ரெட்மைனுக்கு என்ன அப்படின்னா பவர் பிளேலேயே வர்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். பவர் பிளேலேயே வந்து அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணி சம் பவுண்டரிஸ் ஒரு எட்ஜானா கூட பவுண்டரி போயிடும். இதுவே பவர் பிளேக்கு அப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய தாலியா வில்சனுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்காது. ஒரு எட்ஜானா கூட சிங்கிள்ஸ் தான் கிடைக்கும். பட் இவங்களுக்கு எட்ஜானா ஒரு 4 போயிடும். ஒரு சிங்கிள் ஆடுறப்ப 1 பாயிண்ட்டும் 4 போனா 5 பாயிண்ட்டும் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன அட்வான்டேஜ்ல ரெட்மைனே வந்து நம்ம கொஞ்சம் ஒரு சேஃபா இருக்காங்க. பட் பேட்டிங்ல ஒரு பெருசா ஃபார்ம்ங்கிறது ஒண்ணு இல்ல அவங்களுக்கு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். பட் சேஃபான ஆப்ஷன் விக்கெட் கீப்பர் பண்றாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேஃப். தென் அதையெல்லாம் தாண்டி இந்த வெனு பேட்டிங்கு சப்போர்ட் பண்ணுது. 155ங்கிறது ஆவரேஜான ஸ்கோரா இருக்கிறதுனால கிரேஸ் ஹாரிஸ், ரெட்மைன் 2 பேருமே மேபி இந்த மேட்ச் வந்து அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஷீகா பாண்டே, ஹென்காக், ஜஸ்ட் ஜோனசன், சார்லி நாட்,
கிரேஸ் சாரிஸ், இந்த 5 பேருமே இந்த மேட்சோட ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. டிஃபரன்சியல் பிக்கா நீங்க ட்ரை பண்றப்போ கிரேஸ் பேர்சனுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிரேஸ் பேர்சன், லூகி ஹாமில்டன் இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரு விக்கெட் எடுத்து ஒரே மாதிரியான பாயிண்ட்ஸ் வரதான் சான்சஸ் இருக்கும். ஹுக்கி ஹாமில்டன் கொஞ்சம் பர்சன்டேஜஸா கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க கிரேஸ் பேர்சனை கம்பேர் பண்றப்போ. ஸோ கிரேஸ் பேர்சன் ஒரு டிஃபரன்சியல் பிக்கா அவங்க அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு வந்து அவங்க வருவதற்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ இப்போ இந்த டீம்ல வந்து கிரேஸ் பேர்சனுக்கு வந்து ஒரு டிஃபரன்சியல் பிக்கா அவங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் மேபி அவங்க ஃபேண்டசி டீமுக்குள்ள வரலாம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆஸ் யூசுவல் ஜஸ்ட் ஜோனசன் தான். ஃபர்ஸ்ட் போல் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 90% அவங்க தான் வந்து கேப்டனுக்கு வந்து ரொம்பவே ஆப்டா இருப்பாங்க. அவங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா அதே தான் சேம் ஃபர்ஸ்ட் போல் பண்ணா அத்தை பத்துமே வந்து அந்த ஒரு 70% வரைக்கும் அவங்க தான் கேப்டனுக்கு வந்து ரொம்பவே வந்து ஆப்டா இருப்பாங்க. ஸோ நார்மலா அவங்க கேப்டன் இவங்க வைஸ் கேப்டன் இதுதான் காம்பினேஷன். அதுல யார் ஃபர்ஸ்ட் போல் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து நீங்க மாத்தி ட்ரை பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி உங்களோட ஸ்மால் லீக்ஸும் எல்லாருமே சேம் ஒரே ஒரு காம்பினேஷன்ல தான் வருவாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன்ல யார் கொஞ்சம் லீடிங் ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்கள போட்டிருக்கவங்க மேபி அவங்க ஸ்மால் லீக்ஸை வின் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து ஆப்ஷன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு ஓகே, இது ஸ்மால் லீக்ஸ்க்கு ஓகே. கிராண்ட் லீக்ஸ்க்கு நான் கொஞ்சம் கேப்டன் வைஸ் கேப்டன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ணக்கூடிய டார்லிங்டனுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா. அதே மாதிரி ஹென்காக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த 19வது ஓவர் அவங்க தான் வந்து போல் பண்ண போறாங்க. அதே மாதிரி ரொம்ப டிஃபரன்சியலா ட்ரை பண்றதா இருந்தா நீங்க சார்லி நாட்க்கு வந்து கண்டிப்பா ஒரு கேப்டனா அல்லது வைஸ் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச ஒரு வைஸ் கேப்டனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க பிரிஸ்போன் ஹீட் அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் ஜோனசனுக்கு ஒரு கேப்டனாவும் சார்லி நாட்க்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்க்கு ஸ்மால் லீக்ஸ்க்கு ஜஸ்ட் ஜோனசன் அண்ட் அத்தப்பத்தி இவங்க 2 பேரும் தான் கேப்டன் வைஸ் கேப்டன். ஸோ அவங்க தான் ரொம்பவே ஆப்டாவே இருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.